எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பொரிச்ச குழம்பு தாங்க வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. பாருங்கள், சோம்பு வந்து தாளிக்கணும். தனி மல்லித்தூள் 3 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. இது வீட்டிலையே நான் அரைச்சி வச்சுக்குவேன். மஞ்சள் தூள் மட்டும் வாங்கிக்குவேங்க கடையில். சேனக்கிழங்கு இந்த குழம்பு வைக்கிறப்ப ஏதாவது உருளைக்கிழங்கு வறுவலோ சேனக்கிழங்கு வறுவலோ செஞ்சுருவாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சோம்பு தாளிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அரிசி கழுவுற 2வது தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை ஊற்றி குழம்பு வந்து இந்த குழம்பு பொடியெல்லாம் போட்டு கொதிக்க விட்டு காய் வெந்த உடனே தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கிடணுங்க. இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயும் குழம்பு கொதித்த உடனே போடுவேன். ஃபஸ்ட்லேயே தாளித்து ஊற்றுறது தாங்க பொரிச்ச குழம்புன்னு சொல்கிறது. தேங்காயில் ஒரு 2 பல் பூண்டு வச்சுக்கணும், கொஞ்சம் சோம்பு வச்சுக்கணும். அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி குழம்புல ஊற்ற வேண்டியதாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.